உயர்வாக கருதுங்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவருடைய அருளையும் ஆசீரையும் பெற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லோருமே இந்த இணையதள திருப்பலியின் வழியாக இணைந்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவருடைய ஆசீர் என்றும் நம்முடைய குடும்பங்களுக்கு கிடைக்கும்படியாகும் இந்த திருப்பலியின் வழியாக நாம் ஜெபிக்க இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய முழுமையான ஆசீரையும் அருளையும் இந்த திருப்பலியின் வழியாக பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையுமே இன்றைய நாளில் நம்முடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும், மற்றவர்களை உயர்வாக நாம் கருத வேண்டும் என்ற சிந்தனையிலே அழைப்பு கொடுப்பதாக பார்க்கிறேன். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய முகநூல் பக்கத்திலே ஒரு குறும்படம் ஒன்றை பார்த்தேன். அந்த குறும்படத்தின் பெயர் மக்கு என்பதுதான். ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு சிறுவன் படித்து கொண்டிருக்கிறான். அவன் படிக்கின்ற அந்த வகுப்பில் இருக்கிற அந்த வகுப்பின் ஆசிரியர் எப்போது பார்த்தாலும் அவனை கரிச்சு கொட்டி கொண்டே இருப்பார். உனக்கெல்லாம் படிப்பு வராது, நீ ஏன் ஸ்கூலுக்கு வந்த, உன்னை யார் வர சொன்னா, நீ வரலன்னா யார் அடிச்சுக்கிட்டா என்று அந்த சிறுவனை பார்த்து தொடர்ந்து எதிர்மறையான சிந்தனைகளையே கொடுத்து கொண்டிருந்தார். இதை பார்த்த அந்த சிறுவன் ஒரு கட்டத்திலே இந்த பள்ளிக்கூடத்திற்கே வர வேண்டாம் என்ற நிலைமைக்கு மாறிவிடுகிறான். இருந்தபோதும் எல்லோருடைய கட்டாயத்தினாலும் தினந்தோறும் அவன் பள்ளிக்கூடத்திற்கு வருகிறான். ஹோம்ஒர்க் செய்யாமல் என்ன செய்கிறான், கிரவுண்டில் போய் உட்காந்துக்கிறான். வழக்கம் போல ஒரு நாள் அவனுடைய வகுப்பு ஆசிரியர் இவனை தேடுகிறார். அன்று இவன் காணவில்லை. எனவே எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள், வழக்கம் போல அவன் மைதானத்தில் இருப்பான் என்று அங்கு இருக்கிற மாணவ மாணவியர் எல்லாம் சொல்லுகிற பொழுது வகுப்பு ஆசிரியருக்கு இன்னும் கோபம் அதிகமாகிறது. இவனை எவ்வளவுதான் சொன்னாலும் வந்துக்கிட்டே இருக்கிறான், எவ்வளவுதான் திட்டினாலும் வீட்டுக்கு போகவே மாட்டேறான், எப்போ பார் ஸ்கூலுக்கு வரான் என்று சொல்லி இன்னும் அவருடைய கோபம் ஆழமாகி கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் தலைமை ஆசிரியர் அந்த வகுப்பு ஆசிரியரை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு அந்த குறிப்பிட்ட மாணவனை குறித்து ஒரு தகவலை சொல்லுகிறார். சார், அந்த பையன் எப்படி, நல்லா படிப்பானா, கிளாஸுக்கு ஒழுங்காக வரானா, ரெகுலராக ஹோம்ஒர்க்லாம் செய்வானா? சார், உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே என்னை கூப்பிட்டுட்டீங்க. அவனை தயவுசெய்து டிசியை கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிருங்க. டெய்லி அவனோட எனக்கு ஒரே ரோதனையாக இருக்குது, எப்போ பாரு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான், ஆனால் வந்து மட்டும் உட்காந்துக்கிறான். அவன் உட்கார்ந்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்குது சார் அப்படின்றார். ஆனால் தலைமை ஆசிரியர் சாந்தமாக சொல்கிறாரு, சார் நம்ம தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் சார். என்ன சார் சொல்கிறீங்க? அவனுக்குள் ஒரு திறமை இருந்திருக்கிறது. அந்த திறமையை நாம் யாருமே கண்டுகொள்ளவில்லை. அந்த திறமையை யாருமே கண்டுபிடிக்காத வண்ணமாக அவனை ஓரம் கட்டி ஒதுக்கி வைத்துவிட்டு அவனிடத்தில் இருந்த அந்த எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை எல்லாம் நாம் பார்க்காத ஒரு ஆசிரியராகவே இருந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், கடந்த வாரம் நடந்த மாவட்ட அளவிலான ஓவியம் வரைகின்ற போட்டியிலே அந்த மாணவன் தான் முதல் மாணவனாக பரிசை பெற்றிருக்கிறான், நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். அது இந்த செய்தித்தாளிலே வந்திருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி அந்த செய்தித்தாளையும் அந்த வகுப்பு ஆசிரியரிடம் கொடுக்கிறார். இதை கேட்ட அந்த வகுப்பு ஆசிரியர் மீண்டுமாக வகுப்புக்கு சென்று வழக்கம் போல இல்லாத அந்த மாணவனை தேடி சென்று அழைத்து வர வேண்டும் என்று மற்ற மாணவர்களுக்கெல்லாம் சொல்லுகிற பொழுது இவர்கள் எல்லாம் ஓடி போய் அங்கே கிரவுண்டில் அமர்ந்திருந்த அந்த சிறுவனை அழைத்து வந்து அங்கே வகுப்பாசிரியர் முன்பாக நிப்பாட்டுகிறார். நிறுத்தியவுடன் இவனுக்கு பயம். வழக்கமாக குச்சியில் அடிப்பார், ஓங்கி கண்ணத்தில் இறைவார், இன்னைக்கு என்னத்தை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரோ அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள 1008 யோசனை இருந்தாலும் அந்த சிறுவனின் தோள்கள் மேலே கையை வைத்து எல்லோரும் இப்பொழுது கரவொலி எழுப்புங்கள், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் என்று சொல்லி வகுப்பு ஆசிரியர் அங்கே இருக்கிற அத்துணை மாணவ மாணவியர்களையும் கைத்தட்ட சொல்லுகிறார். இவனுக்கு ஒரே ஆச்சரியம். வழக்கமாக நம்ம அடி வாங்குறது பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க, இன்னைக்கு நம்ம முன்னாடி எல்லாரையும் கைத்தட்ட சொல்கிறாரே என்று அந்த சிறுவன் நினைத்து கொண்டு இருந்த பொழுது சொல்லுகிறார், தம்பி, ஐ எம் வெரி சாரி, உன்னை பற்றி நான் தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற இந்த ஓவிய திறமையை நான் ஒருபோதும் பார்த்ததில்லையே, எப்படி இருந்து நகழ்ந்தது என்று சொல்லி கேட்ட பொழுதுதான் சொல்கிறார்கள், அங்கிருந்த மாணவர்கள் அத்துணை பேருமே இணைந்து இவனுடைய ஓவியத்தை தலைமை ஆசிரியரிடம் கொடுத்து அந்த பரிசு போட்டிக்கான தேர்வுக்கு அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, வாழ்க்கையில் நாம் பல நேரங்களிலே மற்றவர்களை பெரிய உயர்வான எண்ணங்களோடு பார்க்க வேண்டிய நாம் நம்முடைய எண்ணங்களை குறுக்கிக் கொள்ளுகிறோம் என்கிற ஒரு சிந்தனை தெளிவை தான் இன்றைய நாள் வாசகங்கள் மிக தெளிவாக கொடுக்கிறது.
இந்த மறைவுரையை நான் தயாரித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்குள் வந்த ஒரு ஆழமான புரிதல் என்னவென்றால், எத்தனை ஆண்டு காலம் ஒரு சிலரை நாம் தரைக்குறைவாக நினைத்திருக்கிறோம், எத்தனை ஆண்டு பிறருடைய பெயர்களுக்கு இழிவு வரும் வண்ணமாக நாம் பேசியிருக்கிறோம் என்பது போன்ற ஒரு நிகழ்வுகள் எல்லாம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் கடவுள் உணர்த்தினார், உன்னை காட்டிலும் மற்றவர்களை உயர்வாக நீ கருத பழகிக்கொள், கற்றுக்கொள், அதுதான் உண்மையான ஆசீர்வாதமாக வாழ்வில் இருக்கும் என்பதை இன்றைய நாளின் வழியாக கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துவதாக இன்றைய வாசகங்கள் அமைந்திருக்கிற அன்புக்குரியவர்களே. இன்றைய முதல் வாசகம் சரி, இரண்டாம் வாசகம் சரி, நீங்கள் எடுத்து ஆழமாக சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசுவினுடைய பிறப்பை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, இந்த புத்தாண்டுக்கு பின்பாக இயேசுவினுடைய பிறப்பு காலம் என்று சொல்லப்படுகிற ஆண்டவர் இயேசுவினுடைய திருக்காட்சி பெருவிழாவுக்கு முன்பாக நாம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பிறப்பை எவ்வாறு இந்த அகில உலகத்திற்கு கொடுக்கிறார் என்பதை சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இன்றைய நாள் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற அருமையான சிந்தனை என்னவென்றால், எல்லோரையும் உயர்வாக கருதுங்கள் என்பதுதான். இயேசுவினுடைய பிறப்பை சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 68 79 வரை உள்ள இறை வார்த்தைகளில் செக்கரியாவினுடைய பாடலை நாம் வாசிக்கிறோம். அந்த செக்கரியாவின் பாடலிலே கடவுள் தன்னுடைய உண்மையான உடனிருப்பை எவ்வாறெல்லாம் இந்த மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறார் என்கிற ஒரு முகவரியையும் அடையாளத்தையும் கொடுக்கிறார். அதிலே கடைசியாக 79வது இறைவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், விண்ணிலிருந்து விடியல் மண்ணை நோக்கி வந்திருக்கிறது. ஆக விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை குறித்து நாம் பேசுகிறோம். அதற்கு அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38வது இறை வார்த்தையிலே அன்னை கன்னிமரியா என்ன செய்கிறார்? இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன் வாழ்வு முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கிற ஒரு பெண்ணாக அன்னை கன்னிமரியா திகழுகிறார் என்றால், அதன் முன்பாக வானதூதர் இயேசுவை பற்றி சொன்ன அந்த உயர்வான எண்ணங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 32வது இறைவார்த்தையிலே பாருங்கள், அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், தந்தை தாவீது அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு கொடுப்பார் என்று இயேசுவை பற்றி மிக உயர்ந்த எண்ணங்களை எல்லாம் கொண்டிருந்த வானதூதர் அன்னை மரியாவுக்கு இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றும் ஆட்சி செய்வார், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று அன்னை கன்னிமரியாவுக்கு வானதூதரின் சான்று இவ்வாறாக கொடுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக வாருங்களேன், ஞானிகளுடைய வருகையிலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையிலே, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரது விண்மீன் எழ கண்டோம். பாருங்கள், ஞானிகள் எவ்வளவு உயர்வாக இயேசுவினுடைய பிறப்பை பார்க்கிறார்கள். அது ஞானியரின் சான்றாக இருக்கிறது. மூன்றாவதாக திருமுழுக்கு யோவானுடைய சான்று. மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தையிலே, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர், அவர் மிதியடிவாரை தூக்கிச் செல்ல கூட நான் தகுதியற்றவன், அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். ஆக பாருங்கள், திருமுழுக்கு யோவானுடைய சான்று எவ்வளவு உயர்வாக ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை அங்கே பறைசாற்றுகிறது. நான்காவதாக சிமியோனின் சான்று. அந்த சிமியோன் என்ற முதியவருடைய சான்றை கடவுள் இவ்வாறாக சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 29 32 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே, ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர் என்று தொடங்குகிற அந்த இறை வார்த்தை, இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே உம் மக்களாக இஸ்ரேலுக்கு பெருமை என்று சொல்லி இயேசுவினுடைய பிறப்பை எவ்வளவு உயர்ந்த ஒரு பிறப்பாக, எவ்வளவு உயர்வான எண்ணங்களோடு கருதுகின்ற ஒரு மனப்பான்மை அன்றைய மக்கள் பெற்றிருந்தார்கள் என்பதை இயேசுவின் பிறப்பு பெருவிழா மட்டுமல்ல, இந்த பிறப்பு காலங்கள் முழுவதுமாக நாம் கண்டு மகிழுகிறோம் அன்புக்குரியவர்களே. அப்படி என்றால் இன்றைய நற்செய்திக்கு வருகிற பொழுது இயேசுவை குறித்து ஒரு மனிதர் உயர்வான எண்ணத்திற்கு பதிலாக தாழ்வான ஒரு எண்ணத்தை அங்கே பறைசாற்றுகிறார். அவர்தான் நத்தனியேல். நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்ற ஒரு வார்த்தை.
எவ்வளவு தூரம் இந்த இழிவான அல்லது ஒரு தாழ்வான வார்த்தையை நத்தனியேல் அங்கே பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், இந்த நாசரேத்திலிருந்து எந்த ஒரு நல்லதும் என்றும் வந்ததில்லை என்பதுதான் அவருடைய பார்வையாக இருக்கிறது. எனவே இயேசுவினுடைய பிறப்பும் கூட அந்த வகையில் இருக்கிறது என்பதை அவர் என்ன செய்கிறார்? உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவராக இயேசுவினுடைய அழைப்பை நிராகரிக்கிற ஒரு மனிதனாக மாற்றப்படுகிற சூழலுக்குள் அவர் அங்கே மாற்றப்படுகிறார். ஆனாலும் கூட இயேசு அவரை அங்கே விட்டுவிடவில்லை என்பதுதான் உண்மை. இயேசு அவருடைய அந்த மாற்று சிந்தனையை தன் வாழ்வு முழுவதுமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தானே இயேசு அங்கே நத்தானியேலுக்கு கொடுக்கிறார். இயேசு அவரை பார்த்து, நீ யார் என்பதை எனக்கு நன்றாகவே தெரியும், நீ கபடற்றவன், உன்னதமான இஸ்ரேலன், உன்னை அத்திமரத்தின் கீழ் நான் கண்டதால் நீ நம்பினாயா என்று சொல்லி அவருடைய வாழ்வையும் மனதையும் வார்த்தையையும் சிந்தனையையும் மாற்றுகிறவராக இயேசு அங்கே இருக்கிறார். இன்று நாமும் அத்தகைய வாழ்வுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவை பற்றி பேசுகிறோம், இயேசுவை பற்றி சிந்திக்கிறோம், இயேசுவை பற்றி தியானிக்கிறோம். ஆனால் இறை சாயலான மனிதர்களை நாம் உயர்வாக எண்ணுவதை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிவிட்டோம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து என்பதுதான் இன்று இயேசு கற்றுக் கொடுக்கிற அருமையான சிந்தனையாக இருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் சிந்திப்பதே சற்று வித்தியாசமானது தான். எதிர்மறை சிந்தனைகள், முற்சார்பு எண்ணங்கள், பிறரை குறித்த அவதூறான பேச்சுக்கள், இவற்றின் வழியிலே நாம் என்ன செய்கிறோம்? நாம் சிந்திக்கின்றதை சற்று தாழ்வாகவே சிந்தித்து விடுகிறோம். அடுத்தவருடைய எண்ணம், ஏக்கம், எதிர்பார்ப்பு, மனம், அவர்களுடைய இதயம், இவற்றில் எழுகிற எண்ணங்கள், இவற்றுக்கெல்லாம் என்ன செய்வதில்லை? நாம் முழுமையான மரியாதை மதிப்பும் கொடுக்காமல் இருக்கின்ற பொழுதெல்லாம் இயேசுவிடத்தில் வந்து பேசிய நத்தானியேலை போலத்தான் நாமும் இருக்கிறோம். ஆனால் இயேசு அப்படியாக நம்மை வாழவிட அவர் விரும்புவதில்லை. மாற்ற விரும்புகிறார், மனமாற்றம் காண விரும்புகிறார். மாற்றி அமைத்து மாற்று வழிகளை தேர்ந்தெடுத்து அவற்றின் மூலமாக இயேசுவின் உண்மையான ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று இறைவன் விரும்புவதால் என்னவோ இன்றைய நாளில், இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக மிகச்சிறப்பான ஒரு வழிமுறைகளை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 43 முதல் 51 வரை உள்ள இன்றைய நற்செய்தி பகுதியிலே இயேசு நத்தானியேலை, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டதால் நீ நம்பினாயா என்று கேட்கிறார். இதைவிட பெரியவற்றை காண்பாய் என்று சொல்லுகிற அந்த ஆசீர்வாதத்தை தான் இயேசு இன்றைய நாளில் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதை எப்படி அனுபவிக்க முடியும்? அதில் தான் இருக்கிறது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு. இதுவரை யாரை பற்றி எப்படி வேண்டுமானாலும் நாம் பேசி இருக்கலாம், உயர்வான எண்ணங்கள் இல்லாமல் இருக்கலாம், உயர்வான சிந்தனைகள் இல்லாமல் இருக்கலாம், அடுத்தவரை குறித்த உயர்வான கருத்துகள் நம்முடைய வாழ்விலிருந்து வார்த்தையிலிருந்து வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றிலிருந்தாவது நாம் நம்முடைய வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் நம்முடைய வார்த்தையில் வருகின்ற ஒவ்வொரு சிந்தனைகளிலும் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை உயர்வாக கருத வேண்டும் என்றால் ஒரு சில வழிகளை நாம் பின்பற்றியாக வேண்டும். அதில் முதலாவதாக, இறை உறவிலே ஆளப்படுகின்றவர்கள் நிச்சயமாக அடுத்தவரை தாழ்வாக கருத மாட்டார்கள். இதைத்தான் எரேமியா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம். அவர்கள் வன்செயல்கள் பல செய்தனர், என்னை விட்டு பன்முறை விலகி சென்றனர் என்று இஸ்ரேல் மக்களை குறித்து ஆண்டவர் அங்கே வேதனையை வெளிப்படுத்துகிறார். அந்த மக்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? உயர்வாக கருதுவதற்கு பதிலாக எல்லாவற்றையும் தாழ்வாக கருதி கடவுளுடைய உடனிருப்பிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்ளுகிற மக்களாக மாற்றியதன் காரணமாக கடவுளோடு இருக்க வேண்டிய, கடவுளின் உறவில் நிலைத்திருக்க வேண்டிய அவர்கள் ஆண்டவரிடமிருந்து பிரிந்து சென்ற மக்களாக இருக்கிறார்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது என்பது கடவுளினுடைய இன்றைய ஆவலாக இருக்கிறது. இரண்டாவதாக, பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையிலே ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் என்று புனித பவுலடியார் அழைப்பு கொடுக்கிறார். இந்த ஆண்டவரோடு இணைந்திருக்கிற நிலை என்பது, அன்புக்குரியவர்களே, அவர் உறவில் நிலைத்திருக்கிற பொழுது நாம் எவ்விதமான கருத்து வேறுபாடுகளுக்கும் நம்மை கையளிக்காத பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. காரணம், இயேசுவோடு இணைந்திருக்கிற நாம், இயேசுவோடு பயணிக்கிற நாம், இயேசுவோடு உறவாடுகிற நாம், இயேசுவோடு உரையாடுகிற நாம் நிச்சயமாக யாரையும் எப்பொழுதும் எதிலும் தாழ்வாக கருதாத பிள்ளைகளாக வாழ்வோம் என்பதுதான் இயேசுவினுடைய விருப்பமாக இருக்கிறது. இதைத்தான் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள்
அந்த திராட்சை செடி ஓமையிலே ஆண்டவரோடு இணைந்திருப்பவர்கள் மிகுந்த கனி தருகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆக மிகுந்த கனி தருபவர்கள் மற்றவரிடத்தில் இருக்கிற மிகுதியான கனியை சுவைக்க ஆசைப்படுவார்கள். மற்றவரிடத்தில் மிகுந்த கனி கொடுக்கின்ற மரங்களாக அவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களை ஆச்சரியத்தோடு பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை அன்பு செய்யவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இரண்டாவதாக, நாம் மற்றவர்களை உயர்வாக கருத வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையில் இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை உங்களில் இருக்கட்டும் என்று சொன்ன புனித பவுலடியாருடைய வார்த்தையை சிந்திக்கிற பொழுது, இயேசு எவ்வாறு மற்றவர்களை நோக்கினார், இயேசு எவ்வாறு மற்றவர்களை நோக்கி தன் பயணத்தை ஏற்படுத்தினார், இயேசு எவ்வாறு மற்றவர்களை தன்னுடைய பார்வையில் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதை உள்வாங்கி கொண்டார் என்கிற மனநிலை யாருக்கு வருகிறதோ அவர்கள்தான் அன்பார்ந்தவர்களே இயேசுவை போன்று மற்றவர்களை உயர்வாக கருதக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கிற பொழுது நிச்சயமாக கடவுள் எந்த அளவு நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால், எசையா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தைகளை பார்க்கிறோம். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஆக நாம் சிந்திப்பது செயல்படுவது எல்லாம் நமக்கு வேண்டுமானால் ஒரு நல்லதாக இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் எது நியாயமானது, நீதியானது என்று சிந்திக்க ஆரம்பித்தால் தான் தெரியும் நான் கிறிஸ்துவின் மனநிலையில் இருக்கிறேனா அல்லது கிறிஸ்துவின் மனநிலையில் இல்லாமல் வாழ்கிறேனா என்பது. அப்படி யோசிக்கிற பொழுதுதான் நான் என்ன செய்வேன், மற்றவர்களை உயர்வாக கருதக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறேன். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, நம்மை காட்டிலும் மற்றவர்களை உயர்வாக எண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உயர்வான எண்ணங்கள் மற்றவரை நோக்கி நம்முடைய வாழ்விலிருந்து புறப்படும் என்பதை மிக தெளிவாக பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையிலே பவுல் சொல்லுகிறார். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்வாக கருதுங்கள். இந்த மனப்பான்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் எப்பொழுதும் எச்சூழலிலும் யாருக்கு முன்பாக நின்றாலும் அவர்கள் மற்றவர்களை தாழ்வாக கருத மாட்டார்கள், தாழ்வான எண்ணத்தோடு அணுக மாட்டார்கள் என்பது இயேசுவினுடைய போதனையாக புனித பவுலடியார் நமக்கு கொடுக்கிறார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. உள்ளம், அன்பு, நம்பிக்கை, உண்மை, செருக்கற்ற குணம், அடுத்தவரை பழிவாங்கக்கூடிய எண்ணம், இவற்றிலிருந்தெல்லாம் என்ன செய்ய வேண்டும், நாம் கடந்து சென்று கடவுளை அணுகுகிற பிள்ளைகளாக மாறுகிற பொழுதுதான் நாம் உண்மையாக மற்றவர்களை உயர்வாக கருத முடியும். எனவே சொல்லிலும் செயலிலுமாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற பொழுது, நாம் செயலிலே உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிற பொழுது இயேசுவினுடைய போதனையை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். கடைசியாக அன்புக்குரியவர்களே, நாம் மற்றவர்களை உயர்வாக கருத வேண்டும் என்றால் நம்மை கடவுளிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஆண்டவர்கிட்ட சரணடையணும். ஐ ஹவ் டு சரண்டர் மை செல்ஃப். கடவுளே, நான் இதுதான், நான் நானாக வந்திருக்கிறேன், எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நான் மற்றவங்கள நினச்சி என்ன செய்கிறேன், வேதனைப்படுறேன். அவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்கிறாங்களே, யார் சொன்னா? ஏன் அவங்கள பற்றி யோசிக்கிற? உன்னை பற்றி யோசி, உன் குடும்பத்தை பற்றி யோசி, உன் பிள்ளைகளை பற்றி யோசி. நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமே ஒழிய நீ மற்றவரை ஒரு நீதிபதியாக இருந்து நடுவில் இருந்து தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரத்தை கடவுள் உனக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் இயேசுவினுடைய போதனை. லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36வது இறை வார்த்தையிலே, உங்கள் வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். அவ்வளவுதான். எல்லாவற்றையும் கடவுளிடத்திலே ஒப்படைத்த அன்புக்குரியவர்களே, உங்களை முழுமையாக கடவுளிடத்திலே ஒப்படையுங்கள். அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். இல்லை ஃபாதர், எவ்வளோ நான் ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து அழுது புலம்பிட்டேன், எல்லாரும் என்னை இப்படி நினைக்கிறாங்க. நினைக்கட்டுமே, எல்லாரும் நினைக்கட்டும். கடவுள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார், அதுதான் முக்கியம் சகோதர சகோதரிகளே. அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். என்னை கடவுள் எந்த அளவிற்கு நம்புகிறார், அன்பு செய்கிறார், உண்மையான ஊழியனாக என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க ஆரம்பித்தாலே போதும், ஆண்டவரிடத்தில் முழுமையாக நம்மை சரணாகதி அடைய செய்வோம். அதைத்தான் நாம் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையில் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அனைத்தையும் அறிபவர் நம்முடைய கடவுள். ஆக எல்லாவற்றையும் அறிந்த கடவுளிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்முடைய இயலாமை, நம்முடைய இயலாத தன்மை, நம்முடைய பேச்சு, சொல், செயல், எண்ணம், சிந்தனை எல்லாவற்றையுமாக பொறுப்பில் எடுத்துக்கொண்டு நம்மை பாதுகாக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே சிந்தித்து பார்ப்போம். இந்த திருப்பலியின் வழியாக
நான் எந்த அளவு மற்றவர்களை தாழ்வாக கருதி இருக்கிறேனோ அந்த அளவிற்கு ஆண்டவரிடத்தில் முழுமையான மன்னிப்பை கேட்டு இனியாவது என்னுடைய வாழ்க்கையில் எல்லோரையும் எல்லா சூழலிலும் உயர்வான எண்ணத்தோடு மற்றவர்களை மதிக்கக்கூடிய நல்ல கிறிஸ்தவ வாழ்வு வாழ என்னையே முழுவதுமாக நான் கையளிக்கிறேன் என்று சொல்லி கடவுளிடத்திலே ஒப்பு கொடுக்கிற பொழுது கடவுள் நாம் கேட்பதற்கு மேலான அருளை நமக்கு பொழிகிறார் என்பதுதான் இன்றைய நாள் வாசகங்களின் பின்னணியில் கடவுள் கொடுக்கிற அருமையான ஆசீர்வாதம். இதைத்தான் யாக்கோபு புத்தகம் தன்னுடைய 4வது அதிகாரத்திலே 5வது இறைவார்த்தையில் இவ்வாறு சொல்கிறார்: மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார், அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது. ஆமீன்.